அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் உங்களுக்கு மகிழ்ச்சி பெற்ற பெருமாள், ஓய்வு பெற்ற எல்லை வீரர். நமது காக்கி வேட்டை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லாரையும் வருக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எஸ்ஐக்கு அப்ளை பண்ண ஏவிசி காலேஜ் ஸ்டூடெண்ட் அபர்ணா கோடங்குடியுங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ப்ராக்டிஸ் தான் கிடையாது. போனால் ஒரு 3 டேஸ் ப்ராக்டிஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி தகுதி சுற்று 400 மீட்டரை வந்து 2 நிமிஷம் 30 செகண்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு இவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். 2 நிமிஷம் 15 செகண்டில் பண்ணாங்க. இன்றைக்கி 400 மீட்டர் இன்றைக்கி வந்து செலெக்ஷன் வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் செலெக்ஷன் நம்ம கிரவுண்டில் தான் நடக்க போகுது. நம்ம சாய் மைதானத்தை நாங்கள் வீடியோ போடுறோம். இதில் தான் நடக்க போகுது. பாப்பா வந்து இன்றைக்கி ஒரு ரவுண்டை வந்து எத்தனை நிமிஷத்தில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த லைவாக நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். நிச்சயம் பாப்பாவுக்கு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்க. பாப்பா விஷயம் ஆல் தி பெஸ்ட்டுமா. நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியாக ரன்னிங் பண்ணணும். ஒரு ரவுண்டு தான் பண்ண போகிறோம். 400 மீட்டர் 2 நிமிஷம் 30 செகண்டு. ஏற்கனவே என்ன பண்ணுவீங்க, 2 நிமிஷம் 15 செகண்ட் பண்ணுவீங்க. பாப்பா நல்லா வியூ பண்ணி காட்டுங்க. பாப்பா வந்து ஏவிசி காலேஜ் இன்றைக்கி தகுதி சுற்றில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காவல்துறைக்கு செலெக்ஷன் போனாங்க அப்படின்னா, எஸ்ஐக்கு செலெக்ஷன் போனாங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. தகுதி சுற்று போடும்போது பெண்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா, தகுதி சுற்று 2 நிமிஷம் 30 செகண்ட் தான். ஆனால் ஆண்களுக்கு 60 செகண்ட் பண்ணணும். அதுக்கு 2 ஸ்டார். 400 மீட்டர் ஆண்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, 60 செகண்ட் வச்சுருக்காங்க. அதே பாருங்கள், பெண்களுக்கு தகுதி சுற்றா வச்சு 2 நிமிஷம் 30 செகண்ட் வச்சுருக்காங்க. விஷயம் ஆல் த பெஸ்ட்டுமா. ரன்னிங் போகிற வரைக்கும் காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. ரெடியாம்மா? எப்படி வந்துங்க? ரெடியாப்பா? லெஃப்ட்டில் ஃபுல்லாக லெஃப்ட்டில் எடுத்துங்க ட்ராக்கு. ரெடியாம்மா? பெஸ்ட்டுமா. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரணும். ரொம்ப ஸ்டைல் எடுத்துக்கூடாது. அன்னைக்கு பண்ண மாதிரி இருக்கணும். ஸ்டெப்பு ஒரே மாதிரி இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டெப்பாக இருக்கணும். ரெடியாம்மா? ரெடி, கோ. விஷயம் ஆல் த பெஸ்ட்டுமா. ஃபுல்லாக லெஃப்ட்லேயே போங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக இருக்கணும் ரன்னிங். காலை நல்லா ஃப்ரீயாக விடுங்க. காலை நல்லா ஃப்ரீயாக விட்டு ஸ்டைலாக பண்ணுங்க. இன்னும் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. 100 மீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக 100 மீட்டர் தான். அப்புறம் 100 மீட்டர் ஆவரேஜாக வாங்க. 1 நிமிஷம் 30 செகண்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க. சூப்பர் சூப்பர்மா. இன்னும் ஒரு 20 மீட்டர் தான். வாங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். வாங்க. சூப்பர் வாங்க. வெரி குட். வாங்க. 54, 55, 56, 57, 58மா. நம்ம அபர்ணா பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் வந்து எத்தனை நிமிஷத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 நிமிஷம் 58 செகண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாமே, காவல்துறைக்கும் முப்படைக்கு தயாராக நண்பர்கள் எல்லாருமே நம்முடைய அபர்ணா பாப்பாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கோடங்குடியில் பிறந்த பாப்பா இது. நம்ம மயிலாடுதுறை மண்ணில் ஏவிசி காலேஜ்னால் ஒரு பெரிய பிராண்டு. அந்த காலேஜில் படித்த நம்ம அபர்ணா வந்து ஒரு 1 இயர் வந்து அவங்க குடும்பத்துக்காக சென்னையில் போயிருக்காங்க. இப்போ இலக்கை நோக்கி கரெக்டாக பயணிக்கிறாங்க. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்மா. அலட்சியமாக இருக்காதிங்க. 2 நிமிஷம் 30 செகண்ட் வேணும். 30 செகண்டுக்கு இல்லாமல் 2 நிமிஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கீங்க. ஓகே வாலி. அப்போ இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்றேன். 1 நிமிஷம் 58 செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்றேன். அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக வந்து இந்த விஷயத்தை ரொம்ப நேசித்து பண்ணுங்கள். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய நாள் இனியலாமை வாழ்த்துக்கள். நான் உங்கள் மகிழ்ச்சி பெற்ற பெருமாள், ஓய்வு பெற்ற எல்லை வீரர். மீண்டும் நமது காக்கி வேட்டை யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். நம்ம திவாகரன், சமணார் கோயில், காளகஸ்திநாதபுரம், முடிகண்டனூர் தான் ஊர். இப்போ திவாகரன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் வந்து அவர் என்கிட்ட பயிற்சிக்கு வந்து ஒரு மூச்சுக்கு குறைஞ்சபட்சம் 3 ரவுண்டு பண்ணுவார். ஊர்கால் படைக்கு நேற்று போயிட்டு திவாகரனும் நானும் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. திவார் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டரில் குறைஞ்சபட்சமாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஏன்னா ஊர்கால் படைக்கு ஒரு ரவுண்டு தான் மேக்ஸிமம் காட்டுவாங்க. கிரவுண்ட் அப்படி காட்டுங்க. இந்த கிரவுண்டு தான் உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும். 400 மீட்டர் வந்து ஒரே ரவுண்டு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரவங்க தான் கொடுப்பாங்க, எடுப்பாங்க. அப்படி ரவுண்டாக காட்டுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. திவாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு மூச்சுக்கு 2 ரவுண்டு பண்ணார். ஆவரேஜாக ஒரு மூச்சுக்கு 3 ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் திவார் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஜெயிக்கும். திவார் அலட்சியமாக இருக்காதிங்க. ஊர்கால் படைக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வந்தீங்க, அன்னிலேருந்து நீங்கள் ஊர்கால் படையாக வரணும். ஊர்கால் படைன்றது மிகப்பெரிய பொறுப்பு. நம்மளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இப்போ அதுக்கு வந்து டெடிக்கேட்டாக சேவை மனப்பான்மையாக ஊதியத்தை எதிர்பார்க்காம, என்னால் வந்து இந்த ஊதியத்தை வச்சு ஓரளவுக்கு டியூட்டிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் நேரடியாக போயிட்டு கேட்டுக்கலாம். இருந்தாலும் சேவை மனப்பான்மையோடு இந்த ஊர்கால் படைக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து ஜெயிக்கலாம். திவாருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நிச்சயம் வந்து திவார் வந்து முதல் அப்ளிகேஷன், அவருடைய கவர்மெண்ட்டோடைய முதல் அப்ளிகேஷனாக இந்த டீப் போட்டிருக்காரு. நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுட்டு திவார். அம்மாட்ட ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள்.
மெயின் வந்து திவார் வந்து அம்மா முற்றிலும் அம்மா வளர்த்த ஸ்டூடெண்ட். அம்மாவுக்காக தியாகம் பண்ணுறாரு தன்னோட வாழ்க்கையை. நம்மளோட மயிலாடுதுறை மாவட்ட மக்களும் மற்றும் நம்ம பார்க்குற யூடியூப் சேனல் காக்கி வெட்டு யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாரும் நம்ம திவாருக்காக ப்ரேயர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு திவார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊர்கால் படிக்க நேரம் இல்லைங்க, ஊர்கால் படிக்க செலக்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே கான்ஸ்டபிள் காப்பர் வருது, நிச்சயம் அதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. திவார் மாதிரி தாய் வளர்த்த பிள்ளைகளும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளும், தாயும் தந்தையும் இருக்கிற பிள்ளைகளும் எல்லாருமே நீங்கள் நேரடியாக தேடி வந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சு 18 வயசு பூர்த்தியானா அவன் கான்ஸ்டபிள். என்னோட ஸ்லோகமே தான். டிகிரி முடிச்சு 18 வயசு பூர்த்தியாச்சு அப்படின்னா எஸ்ஐ ஆயிடலாம். எஸ்ஐக்கு வந்து கால்பர் முடிஞ்சு டேட்டு அறிவிச்சிட்டாங்க, எக்ஸாம் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. நம்ம திவார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சுக்கு 3 ரவுண்டு நான் சொல்லியிருந்தேன். ஊர்கால் படைக்கு தயாராகிறதுக்கு திவார் 3 ரவுண்டை சிறப்பாக முடித்தார். இந்த 3 ரவுண்டை வந்து அவருக்கு இலக்கு நான் கொடுத்ததுன்னா 15 ரவுண்டு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார், இப்போ இலக்கு கொடுத்து 10 ரவுண்டு நான் 15 ரவுண்டு பண்ணுறேன் சார் ஒரு மாதத்துக்குள்ளே சொன்னார். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் திவார். நிச்சயம் வந்து ஒரு மூச்சுக்கு 15 ரவுண்டு பண்ணுறீங்க. 1000 மீட்ரு 7 நிமிஷத்தில் பண்ணி முடிக்க போகிறோம். ஊர்கால் படைக்கு வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ரென்த்து சப்போஸ் அதிகமாகிட்டுனா 2 ரவுண்டு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து தயாராகிற விஷயம் கரெக்டாக ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணிங்க. கிரவுண்டை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட இருக்கும் ஒரு கிரவுண்டு. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.